Taste the Daily. புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளையொட்டி சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம் கொண்டலாம்பட்டி பகுதி 1 கழக செயலாளர் சிவகுமார் ஏற்பாட்டில் சேலம் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் AKSM பாலு தலைமையிலும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் MK செல்வராஜ், கழக பொதுக்குழு உறுப்பினர் ராமராஜ் ஆகியோர் முன்னிலையிலும் விழா நடைபெற்றது. இதில் நாகப்பன் மெயின் ரோடு பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உள்ள கழக அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியினர் 100 பேர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பரங்கிப்பேட்டை ஒன்றியத்துக்கு உட்பட்ட மணிக்கொள்ளை, பூவாலை மற்றும் குமராட்சி ஒன்றியம், காட்டுக்கூடலூர் ஊராட்சிகளை சேர்ந்த திமுக மற்றும் தாவேகா கட்சிகளை சேர்ந்த 100 பேர் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். பரங்கிப்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் ரங்கசாமி, மாவட்ட இணை செயலாளர் ரங்கம்மாள் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய 200க்கும் மேற்பட்டோர் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KP முனுசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். அலேசீபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சூளகிரி தெற்கு ஒன்றிய செயலாளர் பாலசுப்ரமணியன், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் ராமு செய்திருந்தனர். இதில் திமுகவை சேர்ந்த ராஜேந்திரன், சங்கர் ஆகியோர் தலைமையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து முன்னாள் அமைச்சர் வாழ்த்தி வரவேற்று தேர்தல் குறித்து ஆலோசனை வழங்கினார். தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் மற்றும் கம்பை நல்லூரில் அதிமுக வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் தருமபுரி மாவட்ட செயலாளருமான KP அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமார் முன்னிலை வகித்தார். சேலம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் சுகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் இக்கூட்டத்தில் பங்கேற்று தேர்தல் பணி தொடர்பாக தீவிர ஆலோசனை மேற்கொண்டனர். கோவை புதூர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் நல்லறம் அறக்கட்டளை நிறுவனர் SP அன்பரசன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்தார். நமது கலை மற்றும் பண்பாட்டு சிறப்பினை வெளிப்படுத்தும் விதமாக நடைபெற்ற விழாவில் வயது வித்தியாசமின்றி பலரும் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தி மகிழ்ந்தனர். விழாவில் பேசிய நல்லறம் அறக்கட்டளை நிறுவனர் SP அன்பரசன், இத்தகைய விழாக்கள் மூலம் நமது பண்பாட்டு கலாச்சாரம் பலப்படுவதுடன் குடியிருப்பு வாசிகளின் ஒற்றுமையும் மேம்படும் என்று கூறி விழா குழுவினரை பாராட்டினார். விழாவில் பங்கேற்று சிறப்பித்ததற்காக நல்லறம் அறக்கட்டளை நிறுவனர் SP அன்பரசனுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் வடமலாப்பூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் C விஜயபாஸ்கர் பரிசுகள் வழங்கினார். வெகு சிறப்பாக நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 900 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்ற நிலையில் பல சுற்றுகளாக போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. போட்டியை நேரில் கண்டு ரசித்த அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான C விஜயபாஸ்கர் சிறப்பாக செயல்பட்ட வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். முன்னதாக முன்னாள் அமைச்சர் C விஜயபாஸ்கருக்கு பொதுமக்கள் பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பளித்தனர்.